ஓகே, அன்பான எனது நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கேபி ஜோதிடம் வேலை கிடைக்குமா, எப்போது கிடைக்கும், அரசு வேலை கிடைக்குமா அல்லது தனியார் வேலை கிடைக்குமா என்று என்று எப்படி பார்ப்பது என்று உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இதை கொடுத்தவர், இந்த பிறந்த விவரங்களை கொடுத்தவர் நமது குழுவில் இருக்கும் திரு ராஜாராம் அவர்கள். அவர் விழுப்புரத்தைச் சேர்ந்தவர். இந்த பெண்ணின் பெயர் பிரணிதா. பிறந்த தேதி 23/9/2002 காலை 9:15 பிறந்தார். விழுப்புரத்தில் பிறந்தார். சரியா? இப்போ நான் உங்களுக்கு அந்த இதுக்கு போகிறேன். நான் இந்த அப்ளிகேஷனுக்கு போகிறேன். இதில் தமிழில் இருக்கிற ஆப்பில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா முன்னாடி நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற ஆப்பை போட்டேன், கேபி ஸ்டெல்லர்ன்றதில். இப்போ தமிழில் இந்த astrosage.com வச்சு விளக்குறேன். நிறைய பேர்த்துக்கு தமிழில் இது விளங்கும், ஈஸியாக விளங்கும். அது சரியா? பிறந்த தேதி 23/9/2002 விழுப்புரம் காலை 9:15. சரியா? கொடுத்த டீட்டெயிலாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன். 23/9/2002 காலை 9:11. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ஆப்பில் அந்த ஆஸ்ட்ரோசேஜுங்கிறத அந்த ஏஐன்னு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த விநாயகர் படம் போட்டிருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். சரியா? அது ஓப்பன் ஆகுது. ஓகேயா? இந்த இது வருது, இந்த ஒரு விண்டோ வருது. பிரீமியம் ஜோதிடர் ஆலோசனைக்கு இப்போதே யாரோட செல்லவுன்னு வருது. அதை நான் வேண்டான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னாக்கா, நம்ம ஜாதகம் தயாரிக்கணும். ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த இடத்துல இந்த ஜாதகம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதை சரியா கிளிக் பண்ணோன்னே இது வரும். ஸோ இங்கே பேர் என்டர் பண்ணணும். இங்கிலீஷில் தான் பண்ணணும், பேரை மட்டும். இப்போ ரெண்டுத்தான் போட்டுட்டு டேட்டு இங்கே அதை கிளிக் பண்ணணும். இந்த 27 மார்ச்னு இருக்குது, 25 இருக்குது, இன்னைக்கு தேதி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். அப்போ 2002 வருஷம் 2002. இது கீழே அமுத்தி அந்த வருஷத்துக்கு போயிடணும். வச்சா 9னா செப்டம்பர். வச்சா செப்டம்பர் 23 நினைக்கிறேன். சரியா? ஸோ 23/9/2002 காலை 9:15. சரியா பச்சா? இது சரின்னு கிளிக் பண்ணணும். 23/9/2002 சரின்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைமுக்கு இதை PM AM ஆக்கிட்டு காலை 9:15. கரெக்டாக? இந்த செகண்ட்ஸ் 0 வச்சுக்கோங்க. சரியா? இப்போ காலை 9:15 சரியாக போச்சு. சரின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே வாங்க, விழுப்புரம் டைப் பண்ணணும். இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணணும். BALWU விழுப்புரம் அங்கே வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிவிடுங்க. பென் வச்சா இங்கே செட்டிங் அமுத்திக்கோங்க. செட்டிங்கில் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஹோரையெல்லாம் நம்பர் கிடையாது. கேபி படைய இவ்வளவு தான், ஜாதகம் கணிக்கவும் அப்படின்னு கிளிக் பண்ணால் போகிறோம். இந்த பிளானை மேம்படுத்துங்கள்னு வரும். இதை திரும்ப காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து செல்க அப்படின்னு இங்கே கிளிக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். தொடர்ந்து செல்க. இப்போ இது கணிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் நிற்குது. இது லக்னம் துலாம் லக்னம். சரியா? லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார். 15 டிகிரியில் இருக்கார் சுக்கிரன். லக்னம் 22 டிகிரியில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த இது ஒன்றே வருது. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதை சரியா? ஸோ அப்படின்னா இந்த 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ 2ல் கேது இருக்குது. அப்புறமா இங்கே தனுசு இதில் மீனராசியில் சந்திரன் இருக்குது. ஸோ மீனராசி தான் அவங்க பிறந்ததுன்றது தெரியறது. இங்கேயே இருக்குது கேபி முறை, அதெல்லாம் இருக்குது. ஸோ கேபி முறையை இங்கே அமுத்திக்கோங்க. அவ்வளோதான். அப்படின்னா இந்த கேபி கட்டம் வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 14 இருக்குது, லக்னம் 22 இருக்குது. ஸோ சுக்கிரன் லக்னாதிபதி 12ல் இருக்கார். ஸோ அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல ஒரு பொதுவான சில இதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் லக்னாதிபதி சுக்கிரன் 12ல் இருந்தால் இவங்க பிறந்த ஊரில் இல்லாமல் வேறு ஊரில் தான் இவங்க செட்டில் ஆவாங்க அப்படின்றது ஒரு இண்டிகேஷன். ஓகேயா? பிறந்த ஊரில் இருந்தாங்கன்னா சில கஷ்டங்கள் வரும். அதனால் அது நம்ம அப்படி தான் சொல்லணும். 12ஆம் பாவம்னா வெளிநாடுன்னு சொல்கிறது. அதனால் வெளிநாடுன்னு சொல்லுவாங்க, அல்லது வெளியூர்னு எடுத்துக்கலாம், தூரமான ஊர். பொதுவாக இது வெளிநாடுன்னு தான் சொல்லுவாங்க 12ஆம் பாவம்னாக்கா.
சரியா? ஸோ அது ஒன்று ரைட்டா. அப்புறம் சந்திரன் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்காருன்றது தெரியறது. ராகு 7ஆம் பாவத்தில் இருக்கார். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இது வந்து ராகு 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுன்றது ஒரு இண்டிகேஷனு. அப்புறம் சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர், 1க்கும் அதிபதியானவர், 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர், 12ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ 1, 8, 12 1, 8ன்னு லக்னம் தொடர்பு கொண்டாலே ஒருத்தருக்கு வந்து ஒரு நீண்ட கால ஆயுசு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆச்சா. அடுத்தது 8ல் வந்து சனி இருக்கார் 8ஆம் பாவத்தில். ஏன்னா சனி வந்து 4 டிகிரி 57 இருக்கார், 9ஆம் பாவம் 20 டிகிரியில் ஆரம்பிக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 8ஆம் பாவத்தில் சனி இருக்கார். குரு வந்து 9ல் இருக்கார். ஸோ அது ஒன்று. அடுத்தது 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். 11ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கார். சூரியனும் புதனும் இருக்காங்க. புதனும் ஆட்சியில் இருக்கார். ஆச்சா. ஓகே, இப்படி இருக்குது. சரியா? ஓகே. இப்போ நம்ம இந்த இதை கட்டத்தை பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது இப்போ இவங்களுக்கு என்ன நம்ம கேட்குறாங்க, இவங்களுக்கு கேள்வி வந்து எப்போது வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எப்போது வேலை கிடைக்கும் என்று பார்ப்பதற்கு முதலில் இவருக்கு வேலை செய்யும் அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு ஜாதகத்தில் பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? 6ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். வேலைக்கு அப்ளை பண்ணி பார்க்குறதுனாலே 6ஆம் பாவம் தான். வேலை கிடைக்கும் என்று கேள்வி கேட்டாங்கனாவே அது வந்து 6ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து 6ஆம் பாவம் என்ன? 6ஆம் பாவம் வந்து மீன ராசியில் இருக்குது. ஸோ 6ஆம் பாவ அதிபதி யார்? குரு. ஸோ 6ஆம் பாவ அதிபதியான குரு 9ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. நல்லா கவனிச்சிக்கோங்க. 6ஆம் பாவ அதிபதியான குரு வந்து 9ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கு 3ஆம் வீடு ஒரு சொந்த வீடு. ஸோ இங்கே வந்து வேலை என்று கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன வருது? 3, 6, 9, அதாவது 6ஆம் பாவம் 3, 2, 9 பாவங்களுடன் தொடர்பு கொள்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அது ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு தெரியுது. வேறு கிரகங்கள் எதுவும் கிடையாது 6ஆம் பாவத்தில், வேறு கிரகங்கள் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதுக்கு போகிறோம். இப்படியே தள்ளணுன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிரகங்கள் பாவமுனைக்கு போயிடுறோம். பாவமுனையில் நம்ம 6ஆம் பாவம் வந்து குருவோட வீட்டில் இருக்குது, புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது. இங்கே நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா இது தெரியும், புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது. உபநட்சத்திரம் வந்து ராகு அப்படின்னு இருக்குது. சரியா? சரி, உபநட்சத்திரம் ராகுன்னா அப்போ 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் ராகு. இது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ராகுன்னு பார்க்கணும். வச்சா. ஸோ அப்போ வந்து எந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு கிரகங்களுக்கு போகணும். ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். ராகு வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கார். சரியா? இப்போ சந்திரன் என்ன குறி காட்டுறாருன்னு நம்ம போய் பார்க்கணும். ஆச்சா. கிரக குறிகாட்டிகளுக்கு இங்கே போயிடணும். இங்கே சந்திரன் வந்து என்ன குறி காட்டுறாரு? 5, 9, 10, 11, 12 குறி காட்டுறாரு. அப்போது 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2 அல்லது 6 அல்லது 10 அல்லது 11 குறி காட்டினால் இந்த நபருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது உறுதியாகுது. இங்கே 10, 11 இங்கே இருக்குது. அதனால் இவருக்கு வேலை கிடைக்கும் என்பது உறுதியாகி விடுகிறது. சரியா? ஓகே. ஸோ அதுதான். ஸோ இப்போ நாம் வந்து என்ன செய்யணும்? இவருக்கு வந்து வேலை கிடைக்கும் என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம், 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் ராகு. ஆச்சா. ராகு நின்ற நட்சத்திரம் சந்திரன் குறி காட்டுவது அஞ்சு, 9, 10, 11. அப்புறம் வேறு என்ன இருக்குது? 5, 9, 10, 11, 12 இருக்குது அதில். சரியா? இப்போது ரூல் என்ன? விதி என்ன? விதி என்ன? விதி வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். அதாவது 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம். ஓகே. 6ஆம்
பாவத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் இரண்டு அல்லது 6 அல்லது 10 அல்லது 11 இவற்றில் ஒன்றை குறிகாட்டினால் வேலை கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே இந்த ஜாதகத்தில் பத்து 11 குறிகாட்டுவதால் 10 மற்றும் 11 குறிகாட்டுவதால் இவருக்கு வேலை கிடைக்கும் என்பது உறுதியாகிறது. சரியா? சரியா? ஓகே. அடுத்தது, இப்போ வேலை கிடைக்கும் என்று தெரிந்து விட்டது. அப்போ அடுத்த கேள்வி என்ன? எப்போது வேலை கிடைக்கும்? இதுக்கு என்ன செய்யணும்? பிறந்த இதுக்கு போகணும். இதுக்கு பிறந்த ஜாதகத்தில் உள்ள இந்த இந்த வேலை கொடுக்கும் கிரகங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதனால் பிறந்த ஜாதகத்தில் வேலையை கொடுக்கும் கிரகங்கள் ரெண்டாம் பாவம் குறிகாட்டும் கிரகங்கள், 6ஆம் பாவத்தை குறிகாட்டும் கிரகங்கள், 10ஆம் பாவத்தை குறிகாட்டும் கிரகங்கள், 11ஆம் பாவத்தை குறிகாட்டும் கிரகங்கள். 2ஆம் பாவம் ஏன் எடுத்துக்கணுன்னா இங்கே வருமானம், அதனால் அதை எடுத்துக்கணும். சரி, இப்போ நம்ம போகிறோம். இங்கே போயிட்டு இங்கே இந்த கிரக குறிகாட்டுன்னு இருக்குது, அதை விட்டுட்டு வீடுகள் குறிகாட்டும் பாவங்கள் குறிகாட்டும் வீடுகள் குறிகாட்டும் கிரகங்களில் 2 என்ன இருக்குது? செவ்வாயும் சனியும் குறிகாட்டுது 2. ஸோ இங்கே செவ்வாய் சனி போட்டுக்கிறோம். 6 என்ன இருக்குது? குரு. ஸோ 6 குரு. 10 என்ன இருக்குது? 10 சந்திரன், செவ்வாய், புதன், சனி, ராகு. அதில் 5 கிரகங்கள் இருக்குது. சந்திரன், செவ்வாய், புதன், ராகு. அச்சா, ஸோ சந்திரன், செவ்வாய், புதன், சனி, ராகு. அச்சா, 11 சூரியன், சந்திரன், புதன், குரு, கேது. இதில் 5 இருக்குது. சூரியன், சந்திரன், புதன், குரு, கேது. 5 கிரகங்கள் இருக்குது. சரிச்சா? இங்கேயும் சந்திரன் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ ஆளும் கிரகங்களை பார்க்கணும். அப்போ என்றைக்கு கேட்டார் அவர்? அதை பார்த்துக்கணும். முதல்ல போய் கேள்வி எப்போ கேட்டாருன்ட்டு பார்த்தீங்கன்னா, இது 10-13 எப்போது 13:50 வருது இங்கே. இது 17 டிசம்பரில் கேட்டிருக்காரு. 17 டிசம்பர். அது டேட் பார்த்து செக் பண்ணிக்கணும். அது இன்றைக்கி சண்டே வருதான்ட்டு. ஆச்சா, இது நம்ம நித்ரா இது நாட்காட்டி. ஸோ அதை பார்த்துக்கிறோம். 16ஆம் தேதி ஆக்சுவலாக
சண்டேங்கிறது 16ஆம் தேதி தான் வருது. இங்கே சண்டே தான் கேட்டிருக்காரு அவர். ஸோ அதனால் வி ஹவ் டு டேக் 17th டிசம்பர் எப்படி வந்தது? அது டிசம்பர். இந்த சண்டே தான் கேட்டார். அதனால் இது வந்து இன்னைத்த தேதி, இந்த மாதத்தோட தேதி அது. ஸோ அதனால் இப்போ வந்து 16th மார்ச் போட்டு டைம் வந்து 13:47 சரியா? ஏன்னா அப்போ தான் வந்து அவர் இங்கே எழுதியிருக்கார். பிறந்தவர்கள் கொடுத்து ஒரு கேட்டது கேள்வி கேட்டு 13:50. ஸோ 13:50 எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே தான் கேள்வி வந்திருக்கு. ஸோ அதனால் 16 மார்ச் 13:50 சரியா? ஸோ 16 மார்ச் 16 மார்ச் அட்டு 13:50 சரியா? ஸோ இப்போ அது என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சூரியன் தான் அன்றைக்கி தினக்கிரகம். அதை எழுதிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஆளுங்கிரகம் பார்க்கும்போது தினகரத்தை எழுதிக்கணும். அப்புறம் போய் அங்கே இதில் பார்க்கணும். இந்த இதில் பார்க்கணும். இதில் வந்து இதுக்கு வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்சிட்னு வந்து கொடுக்கல. தனியாக டிரான்சிட்னு ஒரு இது கொடுக்காம போயிட்டான் சாப்பிட்டு இது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆளும் கிரகம்னு இருக்குது. அது எந்த தேதியிலன்னு பார்க்கணும். இது வந்து இந்த டேட்டு வந்து இது பிறந்த இதாக இருக்கும். பிறந்த வச்சுட்டு போகிறான். தற்போதைய ஆளும் கிரகங்கள்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம இது 23ஆம் தேதி இது. ஸோ அதுவும் நம்மளுக்கு உதவாது. ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. இதில் நம்ம பார்வைகள்லாம் பார்க்க முடியாது. அவன் பாட்டுக்கு எடுத்து எழுதியிருக்கிறான். நம்ம வந்து என்ன செய்யணும்? இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு அடுத்தது புதுசாக ஒன்று கணிக்கணும். ஜாதகம் கணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்? அதுக்கு முகப்பு போடுறோம். ஹோம் போயிட்டு திரும்ப பழையபடிக்கு வந்தது ஜாதகம். அந்த போட்டது முன்னாடி சேவ் ஆகிருக்கும். அது நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அதை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஆலம் கிரகன்றதுனால பேர் ஆலம் கிரகம்னு போட்டுக்கிறோம். ஆளும் கிரகம்னு போட்டுட்டு இது வந்து என்ன டேட்? இது 16 ஞாயிற்றுக்கிழமை 2025 தான் சரியா? டைம் மட்டும் போகிறீங்க 13:50. ஸோ 13:50னா மாலை 1:50. ஸோ வாட்ஸ்அப்பில் இது காட்டாது, செகண்ட் காட்டாது. ஸோ அதனால் நம்ம அது காட்டுறது மட்டும் எடுத்துக்கணும். 0 போட்டுக்கணும். இது 0வில் வச்சுக்கணும். ஓகே. ஸோ சரின்னு போட்டுட்டு இப்போ செட்டிங்கை ஒரு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் கிடையாது, ஹொரர் எல்லாம் கிடையாது. இப்போ ஜாதகம்னா இது வந்துடும். இது என்னது? இதுதான் வந்து தொடர்ந்து செல்கன்னு போட்டால் இதுதான் அன்னைத்த அந்த அவர் கேள்வி கேட்டப்போ வந்து ஜாதகம். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஆளுங்கிரகங்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து பார்க்குறோம். இதை அந்த டைமில் இந்த சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இது வருது. இதனோட நான் க்ளோஸ் பண்ணிடுறோம். லக்னம் வந்து இதில் இருக்குது. இங்கே இருக்குது. லக்னம் வந்து கடகத்தில் இருக்குது சரியா? இவர் கேள்வி கேட்டப்போ லக்னம் கடகத்தில் இருக்குது. ஸோ அப்போ வந்து லக்னம் எந்த நட்சத்திரத்துலேருந்துலாம் பார்க்கணும். அதனால் நம்ம வந்து இங்கே வரணும். இந்த பாவக்கட்டத்துக்கு வந்துட்டு இங்கே லக்னமும் இதுவும் இங்கே இருக்குது. கிரகங்கள் பார்க்குறோம். கிரகங்கள் பார்த்துட்டு இதில் லக்னம் வந்து எந்த ராசியில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். லக்னம் வந்து சந்திரன் அப்புறம் குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ இங்கே லக்னம்னு எழுதிக்கிட்டு சந்திரன் அப்புறம் குரு. அடுத்தது சந்திரன். இவங்க அந்த கேள்வி கேட்ட அன்றைக்கி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருந்தார், எந்த நட்சத்திரம் இருந்தாருன்னு எழுதணும். ஸோ திரும்ப அப்போ நீங்கள் கிரகங்கள் அட்டவணைக்கு போகணும். அப்போ சந்திரன் வந்து திங்கள்னு போட்டு வச்சுருக்கான். சித்ரா நட்சத்திரத்தில் இருக்குது. ஆச்சா? சித்ரா நட்சத்திர அதிபதி யார்? கிரகங்கள்
ஸோ சித்திரா நட்சத்திரத்தில் இருக்குது திங்கள். ஆச்சா. சந்திரன் எந்த வீட்டில் இருக்கார்? கன்னி ராசியில் இருக்கார். ஸோ புதனோட வீட்லேயும் சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். ஓகே. ஸோ அதில் இருக்கார். வேணால் அந்த இதில் போய் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், அதை சந்திரன் பாருங்கள் 24 டிகிரியில் இருக்கார். ஸோ புதனோட வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ அப்போ எழுதும்போது புதன் செவ்வாய் அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே புதன் செவ்வாயின்னு போட்டுக்கணும். ஆச்சா. அடுத்தது இதை பார்க்கணும். இந்த ராசி கட்டத்தை வச்சு தான் இனிமேல் இந்த பார்வையெல்லாம் பார்க்கணும். லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும். லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னா இங்கே ஆரம்பித்து கடகத்தில் ஆரம்பித்து பின்னாடி போகணும். எண்ணிக்கிட்டு 1 2ல் செவ்வாய் இருக்குது, 3ல் குரு இருக்குது, 4ல் ஒன்றும் இல்லை, 5ல் வந்து ராகு இதெல்லாம் இருக்குது, 6ல் சனி இருக்குது, 7ல் ஒன்றும் கிரகங்கள் இல்லை, 8ல் ஒன்றும் இல்லை, 9ல் 1 10 நாள். ஸோ இந்த லக்னத்தை எதுவும் பார்க்கல. புரியுதா? திரும்பவும் சொல்கிறேன். 1 2ல் செவ்வாய் இருக்குது, 3ல் வந்து குரு இருக்குது, 4ல் ஒன்றும் இல்லை, 5ல் புதன் சுக்கிரன் ராகு சூரியன் இருக்குது. 5ஆம் பார்வை எந்த கிரகங்களுக்கும் கிடையாது. அதில் இருக்கிற 6ல் சனி இருக்குது. சனிக்கு 6ஆம் பார்வையெல்லாம் கிடையாது. 3 7 10 தான். ஸோ இங்கே 7ல் எந்த கிரகம் இல்லை, 8ல் ஒன்றும் இல்லை, 9ல் ஒன்றும் இல்லை, 10ல் ஒன்றும் இல்லை. சரி, வந்துடுறோம். அடுத்தது சந்திரனை பார்க்குறோம். சந்திரன் வந்து என்ன இருக்குது? சந்திரன் வந்து கேந்திரத்தில் இதில் கேதுவோடு இருக்குது. சரி, சந்திரனுக்கு கேதுவோடு இருக்குது. அது ஒரு கேதுவை எழுதிக்கணும். அடுத்தது சந்திரனை எண்ணி பார்க்குறோம். பேக்கில் போகிறோம். 1 இதுலேருந்து கண்ணிலேருந்து 1 2 3 4 செவ்வாய் இருக்குது. செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை உண்டு. ஸோ அப்போது செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை உண்டுறதுனால சந்திரன்ற இதுலேருந்து கேது சேர்ந்து இருக்கிறதுனால அதை எழுதிக்கிறோம். செவ்வாய் 4ஆம் பார்வை இருக்கிறதுனால அதையும் எழுதிக்கிறோம். அடுத்தது இங்கே வரோம். இங்கே வந்த உடனே இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து 1 2 3 4ஆம் பார்வையில் 4ஆம் இதில் வந்து 4ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருந்தது. 5ல் குரு இருக்கார். ஸோ குருவையும் சேர்த்துக்கணும். அப்போ 5 சந்திரனை குரு பார்க்குறாரு 5ஆம் பார்வையை. ஸோ அப்போ குருவை சேர்த்துக்கணும் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ரிவர்ஸில் எண்ணி வரும்போது. அடுத்தது 6ல் ஒன்றும் இல்லை, 7ல் ஏகப்பட்ட கிரகம் இருக்குது. புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, ராகு இருக்குது, சூரியன் இருக்குது. பாருங்கள், சந்திரன்லேருந்து எண்ணினா கரெக்டாக அங்கே 4 கிரகங்கள் இருக்குது. புதன் சுக்கிரன் ராகு சூரியன். புதன் சுக்கிரன் ராகு சூரியன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பொதுவான கிரகங்கள் கண்டுபிடிக்கணும். 2 குரூப்புக்கும் பொதுவான கிரகங்கள், அதாவது ஆளும் கிரகங்களுக்கும் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கும் பொதுவான கிரகங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 6 கிரகங்கள்லாம் ஒரு குரூப்பான கிரகங்கள். அது வந்து கேள்வி எழுந்த போது செயலாற்றும் கிரகங்கள் இல்லையா? இது வந்து பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள்ன்றது அது வந்து இதை மாதிரி இருக்குது. அவர் ஜாதகத்தில் நம்ம எடுத்தது. சரியா? இப்போ பார்க்கும்போது இங்கே மேலே என்ன இருக்குது? செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது. இப்போ பிறந்த கிரகங்களில் இங்கே செவ்வாயும் சனி இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் இருக்குது, சனியை காணோம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. பொதுவான கிரகங்கள் ஸோ செவ்வாய் இருக்குது, சனி இல்லை. அடுத்தது குரு இருக்குது. வரிசையாக வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சந்திரன் இருக்குது, செவ்வாய் இருக்கணும் எழுதிட்டான். புதனும் இருக்குது, ராகும் இருக்குது. ஸோ சந்திரன் புதன் ராகு. அடுத்தது அங்கே சூரியன் இருக்கா? இங்கே சூரியன் இருக்கார். ஆளுங்கிரகங்களில் சூரியன் இருக்கார். அடுத்தது சந்திரன் இருக்காரா? இந்த ஆளுங்கிரகங்களில் சந்திரன் இருக்கார். நல்லா ஞாபகிச்சிங்க. இங்கே வந்து ஆளுங்கிரகங்களில் சந்திரன் இருக்கணும், இங்கே எழுதியிருக்கணும். அப்போ தான் அதை எழுதணும் நீங்கள்.
சந்திரன் இருக்கார். அப்புறம் புதன் ஏற்கனவே எழுதிட்டோம், குரு எழுதிட்டோம், கேது இருக்கணும், கேது எழுதிக்கணும். கேது இருக்கார், கேது எழுதிக்கணும். கேது அதுலேயும் இருக்கார், இதுலேயும் இருக்கார். சரியா? இங்கே பாருங்கள், ஆளுங்கரையிலையும் கேது இருக்கார், அங்கேயும் கேது இருக்கார். சரியா போச்சா? சரி, இதுதான் இப்போ இத்தனை ஆளுங்கரங்கள் இருக்குது. சரி, நடப்பு தசை என்னன்னு முதல்ல பார்த்துடணும். இது பார்த்து முடித்த உடனே நடப்பு தசை என்ன அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ அங்கே போகிறோம், திசைக்கு போகிறோம். இங்கே வரணும். இங்கே வந்துட்டு இதில் தசைன்னு ஒன்று தனியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே போடுங்க, 2031 வரைக்கும் அவங்களுக்கு செவ்வாய் தசை இருக்குது. ஆச்சா? இவங்களுக்கு 2000 ஓகே. இதில் பார்க்கக்கூடாது, நம்ம பிறந்த ஜாதகத்துக்கு போகணும். சாரி, ஓகேயா? இது வந்து நம்ம இது மட்டும்தான் எழுதினோம். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் பழைய ஜாதகத்தை திறக்கிறதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், சேமித்த ஜாதகத்தை திறக்கவும் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். அங்கே பார்க்குறோம், பிரணித்தான்னு எழுதியிருப்போம், நம்ம பிரணித்தான் போட்டிருக்கிறோம். ஸோ அங்கே போயிட்டு பிரணித்தாவை கிளிக் பண்ணுறோம். இது வந்துடுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன 2038 இது எந்த வருஷத்தில் முடியறதுங்கிறது தான் இது. அவங்க பிறந்தபோது புதன் நட்சத்திரத்தில் இருந்தாங்க. அதனால் வந்து சந்திரன் வந்து அங்கே இதில் இருந்தார். அதனால் அவங்களுக்கு புதன் நட்சத்திரத்தில் இருந்தார். ஸோ புதன் தசை ஆரம்பிச்சிருந்துருக்கு. 2002 பிறந்தாங்க இல்லையா? அதனால் புதன் 11 வரைக்கும், 2011 வரைக்கும் புதன் தசை. அப்புறம் கேது தசை 18 வரைக்கும். அப்புறம் சுக்கிர தசை 2038 வரைக்கும். ஸோ இப்போ நடக்கிறது சுக்கிர தசை. அதை கிளிக் பண்ணால் என்ன புத்தின்னு தெரியும். இப்போ இருக்கிற டேட் என்ன? ஜூன் 2025 வரைக்கும் செவ்வாய் சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி. ஸோ அப்போ நடப்பு தசை வந்து சுக்கிர தசை. நடப்பு புத்தி செவ்வாய். இது வரைக்கும் செவ்வாய் வந்து ஜூன் 6/6/2025 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 6/6/2025 வரைக்கும் இருக்குது. ஆச்சா? இப்போ பாருங்கள், இந்த தசை வந்து சுக்கிரன் தசை அந்த நம்ம பொதுவான கிரகங்களில் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா? சுக்கிரன் தசை அங்கே இல்லை. நல்லா கவனிச்சிங்க, இந்த இதில் இல்லை. சுக்கிரன் வந்து இதில் இருக்கார். எதில் இருக்கார்? இந்த ஆளுங்கிரகங்களில் இருக்கார். ஆனாக்கா அங்கே இதில் இல்லை. 2, 6, 10, 11 சுக்கிரன் இல்லை. சரியா? பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இல்லை. அந்த இதில் இங்கே இருக்கார். ஸோ அப்போ இந்த 6/6/2025 வரைக்கும் சுக்கிரன் தசை வரைக்கும் கிடைக்காது. சுக்கிரன் எது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு? 2038 வரைக்கும் இருக்குது. இது இந்த தேதி வரை. ஆச்சா? அப்புறம் இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? நாம் அந்த இதுக்கு போய் பார்க்கணும். எங்கே? இந்த அவங்க பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்து இருந்தாருன்னு பார்க்கணும் முக்கியமாக. ஸோ அது முக்கியம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்? திரும்ப கேபி முறை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வரணும், கிரகங்களுக்கு வந்து அதில் சுக்கிரன் எந்த கிரகத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சுக்கிரன் வந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். புரியுதா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க, சுக்கிரன் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ அப்போது பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு நட்சத்திரத்தில்
உள்ளது. வச்சா வரை. ஆனால் இங்கே என்ன நம்ம எழுதணும் என்னது? ஆனால் சுக்கிரன் பொதுவான கிரகத்தில் இல்லை. எனவே சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்று பார்க்க வேண்டும். புரியுதா? எந்த நட்சத்திரத்தில் இருந்தார் என்று பார்க்க வேண்டும். அப்போ தான் என்று பார்க்க வேண்டும். ஏன்னா இவர் காமன் பிளானட்டில் வரல, அதனால் இவர் அந்த வேலையை செய்ய மாட்டார்ன்றது அர்த்தம். ஆனால் நம்ம போய் ஒரு தடவை பார்த்துக்கணும் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்ட்டு. அந்த நட்சத்திர அதிபதி இந்த பொதுவான கிரகங்களில் இருந்ததுன்னா அவருக்கு அந்த தசையில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், செவ்வாய் அங்கே இருக்குது. செவ்வாய் பொதுவான சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் கிரகம் பொதுவான கிரகங்கள் இருக்கிறதுனால சுக்கிரன் செவ்வாயின் வேலையை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த இதில் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த கேபி ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விதி. அந்த விதியை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருப்பதாலும் செவ்வாய் பொதுவான கிரகங்களில் செவ்வாய் இருப்பதாலும் இவருக்கு சுக்கிரன் திசையில் வேலை கிடைக்கும் என்று அர்த்தம். எனவே செவ்வாய் அதுதான் ராகு நட்சத்திரத்தில் உள்ளது. சுக்கிரன் ராகு நட்சத்திரத்தில் உள்ளது. சரியா? ஸோ ராகு பொதுவான இதில் இருக்குது. ராகு பொதுவான கிரகத்தில் இருக்குது. அதனால் எனவே சுக்கிரன் திசையில் வேலை கிடைக்கும் அப்படின்னு எழுதணும். ஆச்சா? இப்போ என்ன செய்யணும்? இது பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ராகு. ஸோ இப்போ பார்க்கணும். இப்போ நம்ம திரும்பவும் அந்த இதை பார்க்கணும். அந்த தசையை பார்த்துட்டு அந்த புத்தியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் இப்போ சுக்கிரன் தசை அப்படின்னு பார்த்தோம்ல, 2038 வரைக்கும் அது அமுத்துறோம். இப்போ நடக்கிறது அவங்களுக்கு ஜூன் வரைக்கும் 2025. இப்போ அடுத்து வர்றது பாருங்கள், ராகு தசை வருது. அது ஜூன் 2028 வரைக்கும் இருக்குது. ஆச்சா? 2008 வரைக்கும் ராகு புத்தி. ஸோ ராகு புத்தி ஜூன் 6/6/2028 வரை நடக்கும். ஆச்சா? அதுக்கப்புறம் குரு இருக்குது. 6/2/2003 குரு இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த இதில் அவருக்கு இப்போ ராகு புத்தியில் வேலை கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஜூன் 2028 வேலை கிடைக்கும். அதில் போய் அந்தரத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் ராகுல என்ன அந்தரம்னு பார்க்கணும். ராகுல இப்போ என்ன அந்தரம் ஓடுது? இப்போ எந்த அந்தரம் ஓடலை. ஏன்னா இப்போ செவ்வாய் புத்தி ஓடுறதுனால இப்போ ராகு இதில் சுய அந்தரத்தை எடுத்துக்கூடாது. இந்த குருவோட இதற்கு பாருங்கள். அதாவது 18/11/2025 12/4/2026 இந்த பீரியடில் கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் குரு அந்தரம் நடக்குது. ஸோ 12/4/2026 கிடைக்கும். ஸோ குரு அந்தரத்தில் கிடைக்கும். பன்னெண்டு 4/2026 கிடைக்கும். இப்போ அது இன்னும்
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மார்ச் மாதம் இருக்கோன்னு 1 வருஷம் இருக்குது சரியா. இப்போ வந்து இதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும். அதே அந்த சபா அந்த இது கிடைக்கும் ராகுபுத்தி ஆரம்பிக்கும் போது. ராகுபுத்தி எப்போ ஆரம்பிக்குது? 18/11/2025 ஆரம்பிக்குது. அச்சா, குரு அந்தரம் எப்போ ஆரம்பிக்குது? குரு அந்தரம் வரைக்கும் முடியுது. குரு இது வந்து 18 இதில் முடியுது. ஸோ 19 குரு அந்தரம் வந்து 19/12/2025 ஏன்னா சபாபத்தி முடிஞ்சிட்டு தான் அது வரும். ஸோ அதை அந்த டேட்டை பார்த்துக்கணும். ஸோ இப்போ 23/12 அதாவது குரு அந்தரம் எப்போ ஆரம்பிக்குது? 18/11/25 எனக்கு விரல் பெருசாக இருக்கிறதுனால 2 டைப் பண்ணுது பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து முதல் வரை இந்த அந்தரம் இருக்குது. ஸோ நவம்பர் 2 உங்களுக்கு வந்து அந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும்னு உறுதியாகிடுச்சு. இவ்வளோதான், இதுதான் கன்ஃபார்ம் ஆச்சு சரியா. அடுத்தது தனியார் வேலையா அரசு வேலையான்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன? தனியார் வேலையா அல்லது அரசு வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து நம்ம அந்த 10ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். நல்லா கவனிச்சிங்க, 10ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். 10ஆம் பாவம் எந்த ராசியில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். ஆச்சா, அல்லது அப்புறம் அதுக்கப்புறமா பார்க்கணும் 10ஆம் பாவாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து திரும்பவும் அந்த ராசி கட்டத்துக்கு போகிறோம். கேபி முறைன்னு கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், 10ஆம் பாவம் வந்து இதில் இருக்குது கடக ராசியில் இருக்குது. அது கடக ராசியில் 21 டிகிரியில் ஆரம்பித்து சிம்ம ராசியில் 23 டிகிரி வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட வெளி தான் இது 10ஆம் பாவம். ஸோ கடகராசியில் கொஞ்சம் இருக்குது, சிம்ம ராசியில் கொஞ்சம் இருக்குது சரியா. இப்போ எப்போயும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சூரியனும் சந்திரனும் ராஜகிரகங்கள் தான் சரியா. அதனால் அரசாங்க வேலையை அவை குறிக்கின்றன என்று அர்த்தம். மேலும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது. செவ்வாயும் வந்து ஒரு அரச வேலையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் இவருக்கு அரசு வேலை கட்டாயம் கிடைக்கும். புரியுதா? ஸோ அங்கே எழுதிக்கோங்க, அரசு வேலை கிடைக்கும். ஆச்சா, இப்போது இன்னொன்று செக் பண்ணணும் நீங்கள். அதாவது அரசு வேலை கிடைக்கும் என்றால் அவர் வந்து இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அதில் மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுங்க, இந்த எக்ஸாம் ஒன்று வரும், அரசு பதவிகளுக்கு மட்டும் தேர்வு உண்டு. ஸோ அரசு தேர்வில் வெற்றி பெற வரான்னு பார்த்துக்கணும். அதையும் நம்ம செக் பண்ணணும். இல்லைனாக்கா அது சரியாக வராது. இங்கே காமிக்கும், ஆனாக்கா இங்கே வந்து அவர் தேர்வில் வெற்றி பெற முடியாதுன்னு வரும். அந்த மாதிரிலாம் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக நடந்திருக்குது. சில பேருக்கு வந்திருக்கு அந்த மாதிரி. அரசு தேர்வில் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு என்ன விதி? விதி வந்து 6ஆம் பாவத்தின் உபத நட்சத்திரம், 6ஆம் பாவத்தின் உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம்
1 அல்லது 6 அல்லது 11 குறிகாட்டினால் அரசு தேர்வில் வெற்றி பெறுவார்னு அர்த்தம். அப்போ இங்கே பார்க்கணும். இங்கே போயிட்டு நம்ம 6ஆம் பாவம் எங்கே இருக்குது? 6ஆம் பாவம் வந்து இங்கே இதில் இருக்குது. இதில் மீனத்தில் இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன செய்யணும்? இங்கே இதுக்கு போகணும். இந்த பாவ அரண்மனையில் போய் 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் யார்? ராகு. நல்லா பாருங்கள். 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் ராகு. ராகு என்ற நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். போயிட்டு சந்திரன். புரியுதா? ராகுன்ற நட்சத்திரம் சந்திரன். சரி, சந்திரன் என்ன குறிகாட்டுகிறாருன்னு பார்க்கணும். சந்திரன் என்ன குறிகாட்டுறாரு? 5, 9, 10, 11, 12 குறிகாட்டுறாரு. ஸோ அப்போ 11 வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு வந்து 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் வந்து ராகு. ஆச்சா? ராகு நின்ற நட்சத்திரம் சந்திரன். ஆச்சா? சந்திரன் குறிகாட்டுவது என்ன இருக்குது? 5, 9, 10, 11, 12. ஸோ 5, 11 வந்துருச்சு. 5, 9, 10, 11, 12. ஸோ 11 இருப்பதால் தேர்வில் வெற்றி பெறுவார். தேர்வில் வெற்றி பெறுவார். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சிங்க, இங்கே ஒரு சில இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது இங்கே வந்து 6ஆம் பாவத்துக்கு மறுப்பு பாவமான 5ஆம் பாவத்தையும் அது குறிகாட்டுது. ஸோ அப்போ அந்த தேர்வு எழுதும்போது அவர் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வார்னு அர்த்தம். தடங்கல்கள் ஏற்படும். ஆச்சா? அப்புறம் 12ஆம் பாவம் இருக்குது. ஸோ அதனால் 12ஆம் பாவம்ன்றது என்ன? தோல்வி ஊறுறது. அதாவதுன்னா அது வந்து நடக்காமல் போகிறது. அதனால் தடவை வந்து தேர்வு எழுதி அவருக்கு ஒரு சமயம் வந்து அவருக்கு கிடைக்காம போவோம். அப்புறம் 2ஆவது தடவை தேர்வு எழுதும்போது அது கிடைச்சிடும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா? இப்போ நான் வந்து ஒரு ரீகால் பண்ணுறேன். இது என்னென்ன நான் சொல்லி கொடுத்தேன்னு இந்த வீடியோவில். இந்த பிரணீதா என்ற பெண்ணுக்கு இந்த பிறந்த விவரங்கள் கொடுத்தாங்க. அவங்க கேள்வி கேட்டாங்க, எப்போது வேலை கிடைக்கும், எப்போது வேலை கிடைக்கும், அரசு வேலை அல்லது தனியார் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எப்போது வேலை கிடைக்கும்னு பார்க்குறதுக்கு 6ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் வந்து நின்ற நட்சத்திரம் வந்து அந்த 2, 6, 10, 11 குறிகாட்டினால் வேலை கிடைக்கும்னு அர்த்தம். இந்த ஜாதகத்தில் வந்து 10 மற்றும் 11 கருகட்டுவதால் இவருக்கு வேலை கிடைக்கும் என்பது உறுதியாகிறது. அதை நான் பார்த்து காமிச்சேன் அதில். ஏன்னா அது அங்கே வந்து 10, 11 வந்துருச்சு. ஆச்சா? அதனால் அப்புறம் பிறந்த ஜாதகத்தில் வேலையை கொடுக்கும் கிரகங்கள் நம்ம எப்போது வேலை கிடைக்கும் என்பதற்கு பிறந்த ஜாதகத்தில் வேலையை கொடுக்கும் கிரகங்கள் என்னென்னு பார்த்தோம். ஆளுங்கிரகங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் ஆளுங்கிரகங்கள் என்னென்னு பார்த்தோம். 2க்கு பொதுவான கிரகங்களை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எடுத்துக்கிட்டு அது நடப்பு தசை என்னன்னு பார்த்தோம். நடப்பு தசையில் பொதுவான கிரகங்கள் இல்லை. ஆனால் அந்த நடப்பு தசை நாதனான சுக்கிரன் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தார். அதனால் என்ன ஆயிடுச்சு? நம்ம வந்து அந்த ராகு தசையில் இந்த சுக்கிரன் தசையில் அவருக்கு வேலை கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். ஆச்சா? அப்புறம் ராகு புத்தி வந்து 6/6/2021 நடக்கும். அது வந்து அதில் ராகு புத்தியில் ராகு அந்தரத்தை விட்டுட்டு அடுத்த அந்தரமான குரு அந்தரத்தில் தான் எடுக்கணும்.
குருவும் வந்து அந்த பொதுவான கிரகத்தில் இருக்குது. குரு வந்துடும் நவம்பர் 2025 ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தனியார் வேலை கிடைக்குமா அரசு வேலை கிடைக்குமா என்பதற்கு 6ஆம் பாவத்தின் உப நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் 1, 6, 11 குறிக்காட்டினா அரசு தேர்வில் வெற்றி பெறுவான்னு அர்த்தம். இந்த அரசு வேலை கிடைக்குமா என்பதற்கு என்ன பார்க்கணும், அந்த 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 10ஆம் பாவம் பார்க்கணும். 10ஆம் பாவம் வந்து இந்த இந்த எந்த வீட்டில் இருக்கணும், சந்திரன் வீட்லேயோ சூரியன் வீட்லேயோ செவ்வாய் வீட்லேயோ இருந்தால், இந்த ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வீடுகளில் இருந்தால் அவருக்கு கிடைக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து சந்திரன் வீட்டில் இருக்குது, ஆனால் அங்கே வந்து செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் இருக்குது. செவ்வாயும் ராஜகிரகமாக எடுத்து செவ்வாய் போய் சூரியன் வீட்டில் இருக்கார், அங்கே ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ சந்திரன் வீடும் சம்மந்தப்படுது, சூரியன் வீடும் சம்மந்தப்படுது, செவ்வாயும் சம்மந்தப்படுறதுனால இது உறுதியாகிடுது அரசு வேலை கிடைப்பார் என்பது. அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸாமில் வெற்றி பெறலான்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து 6ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டு 6ஆம் பாவம் தான் தேர்வு, போட்டி அதனால் அதை தான் தேர்வு எடுத்துட்டு அது உப நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் 1, 6, 11 குறிக்காட்டுதான்னு பார்த்தோம். இங்கே 11 வந்துடுச்சு. தேர்வில் வெற்றி பெறுவார் என்று அர்த்தம். அவ்வளோதான். நன்றி. இதை பாருங்கள். இதை பார்த்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.